தேவைன்னு பிரம்மமாக உட்காண்டிருந்த தம்பியும் கிடையாது, தம்பி பையனும் கிடையாது அப்படின்னு பகவான் இருப்பார். அவருக்கு யாரும் ரிலேஷனே கிடையாது. அருணாச்சலம் தான் ரிலேஷன், எல்லாரும் ரிலேஷன். ரெண்டுமே பகவானுக்கு பொருந்தும். ஒன்று எல்லாருமே ரிலேஷன், நம்ம எல்லாருமே விஸ்வ குடும்பம் அவருக்கு. அப்படி இல்லைன்னா யாருமே கிடையாது அவருக்கு. அவர் தன்னந்தனி தான். நக்கனான் நின்றனே அருணாச்சலா, மொட்டை அடித்தனே வெட்ட வெளியிலி நட்டமாடினேன் அருணாச்சலான்னு தனிப்பெரும் அருணாச்சலம் தான் அவருக்கு எல்லாம். அவரே அருணாச்சல ஸ்வரூபம். அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் அதனால் பகவானோட அப்ரூவல் இருக்கா அப்படின்னு அவர் கேட்குறார். அதுக்கப்புறம் பகவானோட அப்ரூவல் கன்சென்ட்டாக பகவான் நான் சொன்னேன்னு சொல்லுன்னு அந்த மெசேஜை சொன்னதுக்கப்புறம் தான் அவர் செட்டிநாடு பேங்க் வேலையை விட்டுட்டு ஆசிரம நிர்வாகத்தை பண்ணுறார். அவர் ரொம்ப அவரும் அவள் அப்பா மாதிரியே ரொம்ப ஒரு க்ளீன் பர்சன். அவர் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கார். இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னன்னாக்க, ரமண மகர்ஷி இருக்கிற வரையும் அவர் பார்த்துன்றதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னாக்க, பகவான் ஜென்ரலாக ஆசிரம அஃபேர்ஸ்லாம் தலையிட மாட்டார். அப்போ ஒரு தடவை